ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கரெக்டா பை மாட்டிருந்தா குடும்பத்து முன்னாடி ஏன் கொலை பண்ணன்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல பை இல்ல நான் ஹீ கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க உடனே ஹீ அங்க வந்துடுறான். இவன் ஏன் கூட தான் இருந்தாங்கிறது உண்மைதான். ஆனா குடிச்சிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துட்டான். ஒரு கப்பு குடிச்சதுமே. அதனால நான் கொண்டு போய் அவனோட ரூம்ல விட்டுட்டேன். அப்புறம் அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. அப்பவே கூட யுன்ஷுவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு ஹீ ஒட்டு மொத்தமா பழைய தூக்கி இவன் மேல போட்டு விட்டுறான். பயந்து நடுங்கிட்டே, ஆமா எனக்கு யுன்ஷு 11 மணிக்கு பாக்கணும்னு மெசேஜ் அனுப்பியிருந்தா, நான் அவளை பாக்கிறதுக்கு போனேன்னு சொல்ல யுன்ஷு சொல்றா, நான் லெட்டர் அனுப்புனது உண்மைதான், ஆனா 11 மணிக்குல 9 மணிக்கு பாக்கலாம் அப்படின்னு லெட்டர் அனுப்பியிருந்தேன்னு சொல்ல, எனக்கு 11 மணிக்கு தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பை லெட்டரை தேட ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டரும் அவன் கிட்ட இல்ல, காணாம போயிருக்கு. கரெக்டா அப்போ நம்ம ஜின்லாய் பாக்குறான். பைக்கும் உனக்கும் தான் போட்டியே, ஆகவே ஆகாது. எதுக்காக நீ பைய பாக்குறதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, சும்மா ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமேன்னு கூப்பிட்டேன், ஒரே ஃபேமிலி ஆக போறோம்ல அப்படின்னு ஹீ சமாளிக்கிறான். கரெக்டா இந்த நேரத்துல அந்த ரெண்டாவது அக்கா யுன்ஷி ஆரம்பிச்சிடுறா. பாட்டி நான் கூட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த ஷூ தடையும் எங்க இருந்து யாரோடதுன்னு தெரிஞ்சிருச்சு. வாணி இருக்கால அவளோட தான் அந்த ஷூ அப்படின்னு சொல்ல, உடனே அப்படியா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஷென்பா பாக்குறா. ஆமா பாட்டி, வாணி கிட்ட கூட அதே மாதிரி ஒரு ஷூ இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரியா இதே நேரத்துல எவனோ ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை ஜின்லாய் பிடிச்சு வெளியே இழுத்துட்டு வரான். யாரா நீ, எதுக்குடா ஒளிஞ்சிருக்கன்னு கேட்க, நான் பை இருக்கார்ல அவரோட வேலைக்கார பையன் தான். நம்ம பை தான் திடீர்னு நடுவுல காணாம போயிட்டாரு. நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போனேன். அவர் எதையோ எரிச்சிட்டு இருந்தாரு. பார்த்தா ஏதோ துணி போல ரத்தக்கரை கறந்ததுன்னு அதை எரிச்சிட்டு இருந்தாரு. அன்னைக்கு தான் யாங் இறந்து போயிருந்தாரு அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. அப்போ பை தான் யாங்கையும் கொண்டுட்டு, அப்போ இந்த கொலை நடந்த இடத்துக்கு வாணி வந்துட்டா. யாங்க கொலை பண்ணதை பாத்திருப்பாளோ அப்படின்னு பயந்துட்டு பை அவளையும் கொண்டிருக்கான். சரியா அப்படின்னு கேட்க எல்லாரும் வந்துட்டு பாக்குறாங்க பையவே. உண்மைதானா அப்படின்னு யுன்ஷு பாத்துட்டு இருக்கா. ஆமா நீ யாங்க செத்து போன அன்னைக்கு பை கூட இருந்தேன்னு சொன்ன, எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு கேட்க, கொஞ்ச நேரம் தான் நான் இருந்தேன், என்னால அதை வச்சு எப்படி சாட்சியா இருக்க முடியும் அப்படின்னு யுன்ஷு கேக்குறா. பைக்கு இது நெஞ்சிலேயே குத்துன மாதிரி இருக்கு. இதுக்கும் மேல நம்மள யாரும் காப்பாத்த முடியாது அப்படின்னு அங்க விழுந்துடுறான். இதுக்கும் மேல நான் விசாரிக்க போறேன். இந்த விசாரணை கோர்ட்டுக்கு போக போகுது அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். இத சொல்றதுக்கு நீ யாரு, கோர்ட்டுக்குலாம் போகாது, நாங்களே தண்டனை கொடுப்போம் அப்படின்னு அந்த ரெண்டாவது அக்கா கத்த ஆரம்பிக்கிறா. ஷென்பா அங்க வந்துடுறா. ஜின்லாய் என்ன சொல்றானோ அதுதான் நடக்கும்னு சொல்ல பாட்டி பாக்குறாங்க. ஷென்பா சொல்றதா இங்க விதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், ஜின்லாய் சொன்ன மாதிரியே கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஷென்பா மறுபடியும் தங்கச்சி ரூமுக்கு வரா. எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அங்க பக்கத்துல நம்ம ஜின்லாய் கவலைப்படக்கூடாது, அழக்கூடாது, கேஸ முதல்ல முடிக்கலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க இந்த யுன்ஷிய பாக்குறதுக்கு ஹீ உள்ள வரான். கையேறா முதல்ல அப்படின்னு அவன் கைய பிடிச்சு தள்ளி விட்டுறா. ஹீய பார்த்து சொல்லிட்டு இருக்கா, வாணிய மிரட்ட போறேன், பயமுறுத்த போறேன்னு என்கிட்ட சொன்ன, அதை வச்சு பைய பிடிக்கலாம் அப்படின்னு. ஆனா அவளை கொலை பண்ணி வச்சிருக்க. என்னதான் இருந்தாலும் அவ எங்க வீட்டு பொண்ணு, அவளை எவ்வளவு தைரியம் தான் நீ கொலை பண்ணிப்ப அப்படின்னு கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறா. அவளுக்கு தான் டீ போன் இருக்குன்னு ஒரு வேலை உறுதி ஆயிடுச்சுன்னா அது உனக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளமா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். நம்ம 2 பேரும் ஒரு நல்ல கப்பலா இருக்கலாம்னு சொல்ல, கையை விடு, இங்க இருந்து கிளம்பி வெளியே போ அப்படின்னு யுன்ஷி ரொம்பவே திமிரு காட்ட ஆரம்பிச்சிடுறா. அவன் பாக்குறான். சரி ஓகே, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி பண்றன்னு பாக்குறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்ப அவனோட சிஸ்டர் இன்னொருத்தையும் உள்ள இருக்கா. அவ வேகமா வெளியே வரா. என்னடி இது, இவன் ஓவரா பண்ணுவான் போல அப்படின்னு சொல்ல, உடனே யுன்ஷி பாத்துட்டு இப்பதான் எனக்கு புரியுது ஷென்பா ஏன் இவனை செலக்ட் பண்ணல அப்படின்னு. சரியான அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு உயிர் எடுக்கிற ஒரு சரியான பாம்பா இருக்காண்டி, இதனாலதான் ஷென்பா இவனை செலக்ட் பண்ணல, எனக்கும் இவன்லாம் சரிப்பட்டே வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யுன்ஷி சொல்லிட்டு இருக்கா. இங்க ஷென்பா வந்துடுறா. சீச்சிட்ட சொல்லிட்டு இருக்கா, எனக்கு தெரியும் எந்த வேலையிலையும் நம்ம மாதிரி ஃபியூனரல் எல்லாம் பொண்ணுங்க ஈடுபடக்கூடாது, பிறப்ப பெண்ணுங்க பாத்துக்கணும், இறப்ப ஆண்கள் பாத்துக்கணும் அப்படின்னு. ஆனா என் தங்கச்சிக்கு எல்லாத்தையும் நானே தான் செய்ய போறேன் அப்படின்னு ஷென்பா முடிவு பண்ணிடுறா. நைட்டோட நைட்டா அப்படியே கிளம்பி காலையில 2 மணிக்கு நம்ம அடக்கம் பண்றதுக்கு போறோம் அப்படின்னு கிளம்ப, அந்த யூயோ இருக்கால அவ வந்துடுறா. நானும் வரேன், அவ என் தங்கச்சி தானே அப்படின்னு கேட்க, எனக்காவது அக்கா மாதிரி பிஹேவ் பண்ணியா, நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து போயிடுறா. காலைல 2 மணிக்கு ஒரு சவப்பெட்டியில பாடி போயிட்டு இருக்கு. இன்னொரு பல்லக்குல இவ உட்காந்து போயிட்டு இருக்கா. இந்த மேனேஜர் இருக்கார்ல, 2 மணிக்கு என்னமோ நடக்குது அப்படின்னு அந்த ஆளு எட்டி பாத்துடுறான். இங்க ஜின்லாய் வெளியே மார்க்கெட்டுக்கு போறான். முகத்துல ஒரு துணி போட்டு போறான், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஷென்பாக்கு டீ போனே இல்லையாமே அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. அதை கேட்டுட்டு இருக்கான். ஜின்லாய் நேரா உள்ள போயிட்டு அந்த மஜிஸ்ட்ரேட் இருக்கான்ல, அதான் நம்ம ஜின்லாயோட முன்னாள் அசிஸ்டன்ட், அவனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து ஏதாவது சீக்ரெட் உங்களுக்கு தெரிய வந்துச்சா அப்படின்னு கேட்க, சீக்ரெட் அங்க இருந்து வெளியே வருது சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு சில வழிகளை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஜின்லாய் சொல்லிட்டு இருக்கான். ஜின்லாய் அவனோட வீட்டுக்கு வந்ததுமா அவனோட அசிஸ்டன்ட் ஜுன் உள்ள வரான். ஜுன் இங்க வா, டெய்லி 4 மணிக்கு நீ காணா போயிடுற, மதியானம் ஆச்சுன்னா ஷென்பா கிட்ட போயிட்டு என்னை பத்தி சொல்றதுக்கு தானே போற, என்னதான் இருந்தாலும் ஷென்பா தானே உனக்கு வேலை கொடுத்ததுன்னு சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு,
நான் உன்னை பத்தி தப்பாவே எடுத்துக்கல. சரி ஓகே, என்னை பத்தி என்ன கேப்பா ஷென்பா, இவன் மேல கவலைப்படுறாளா இல்லையா அப்படின்னு ஜின்லாய் கேக்குறான். முன்னாடி நீங்க எங்க போனீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் என்ன கூப்பிடுவாங்களே, ஆனா இப்ப அப்படி இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா, சரியா தூங்குனீங்களா, காயத்துக்கு மருந்து போட்டீங்களான்னு உங்க மேல அக்கறையில மட்டும் தான் கேள்வியே கேட்பாங்கன்னு சொல்ல ஜின்லாய் சிரிக்கிறான். அப்படியா அப்படின்னு. சரி ஓகே, நீ எனக்கு தானே ஆனா அசிஸ்டண்டா இருக்க, நான் என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு கேட்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு ஜுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஓகே, கொஞ்ச நாள் நீ ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். என்ன சொல்றீங்க, ஜெயிலுக்கா அப்படின்னு இவன் ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஆமா போகணும், நான் உன்னை காப்பாத்திடுவேன், ஆனா உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னை வேகமா ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுறாங்க. சுத்தி ஆளுங்கெல்லாம் ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு, என்னடா இது, நீதான் பெரிய ஆளுன்னு பார்த்தா நீயும் ஜெயிலுக்கு வந்திருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான், கொஞ்சம் நக்கலாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யானோட அசிஸ்டன்ட், ஏண்டா எங்க மாஸ்டருக்கு இன்னும் சாப்பாடு வரல, நாங்க என்ன பசியிலே சாக போறோமா அப்படின்னு கேட்க, தோ சமைச்சிட்டு இருக்கேன் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜின்லாய் வரான். சாப்பாடு என் கையில இருக்கு, இந்த அவன் மாஸ்டருக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பையன் கையில கொடுத்துட்டு இருக்கான். அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வேலைக்காரன் யானை பார்த்து இந்த ஜின்லாய் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஏதோ இவனே வீட்டு ஓனர் மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். வர வர இவன் ஓவரா திமிரு பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்களேன், அதுவும் இல்லாம ஷென்பா இருக்காங்கல்ல, இவனுக்கு டீயை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லி தர போறாங்களாம். இவெல்லாம் இன்னைக்கு வந்து சின்ன பையன், அவனுக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கான் நல்லா யானை. இன்னொரு பக்கம் ஜெயில நம்ம ஜுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, கரெக்டா அவன் கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க உங்களெல்லாம் விசாரணைங்கிற பேர்ல பெண்டை கழட்ட போறோம், ஒருவேளை நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 20 வெள்ளி கட்டி எங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தா நீங்க எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சம்பளமே அவ்வளவுதான் வரும், அது எப்படா நாங்க கொடுக்கறது அப்படின்னு இவங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த போலீஸ் ஜுன்னு பக்கத்துலயே உட்காந்துட்டு, 20 காசு இருந்தா உன்ன வெளியே விடுறேன், இல்லனா விட முடியாதுன்னு சொல்ல, பக்கத்து ஜெயில இன்னொருத்தர் இருக்கான். இந்த பைக்கு எதிரா கூட சாட்சி சொன்னாலும் அவனோட வேலைக்கார பையன் அவன் தான், என்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வாய மூடு, நீ ரொம்ப முக்கியமான ஆளு, உனக்கு 20 பத்தாது, 40 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வெளியே போயிடுறான். எல்லாரும் நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜுன்னோட ஜெயில கருப்பு சட்டை போட்டு ஒருத்தன் உட்காந்துருந்தான்ல, அவன் நேரா பக்கத்து ஜெயில் ஜன்னல் வழியா எட்டி பார்த்து அந்த பையனை கூப்பிட்டு, காசு இருக்கா என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல வந்துட்டு அவனை பக்கத்துல கூப்பிடுறான். அவன் பக்கத்துல வர நேரத்துல இவன் எங்கேயாவது வெளியே போயிட்டா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஜுன் அந்த நேரத்துல இந்த கருப்பு சட்டை போட்டவனை எட்டி உதச்சிடுறான். போலீஸ் எல்லாம் அங்க ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அந்த பையனை கொலை பண்றதுக்காக தான் இவன் இங்க வந்திருக்கான் அப்படிங்கறத நம்ம ஜுன் நல்லாவே மாட்டி கொடுத்துடுறான். இதுதான் ஜின்லாயோட பிளான் போல. ஜின்லாய் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு கூலா அவன் பாட்டுக்கு ரூம்ல உட்காந்துட்டு இருக்க, அவனை பாக்குறதுக்கு மஜிஸ்ட்ரேட் வந்துடுறான். ஜுன் அங்க ஓடி வந்துடுறான். எல்லாரையும் புடிச்சிட்டேன், நல்லா மாட்டினாங்க, அவனை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களா, அப்ப நல்லா பொறி வச்சு புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும், அந்த பையோட வேலைக்கார பையன் அப்புறம் கொலை பண்ண வந்தவன் 2 பேரையும் கூட்டு வந்துடுறான். பையோட வேலைக்கார பையன், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஷென்பா அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அப்ப வாணிய பாத்துக்கிற ஒரு வேலைக்கார பொண்ணு வேணுனே தானே வாணிய மாட்டி விட்டா, இல்ல எனக்கு தெரியாம நான் மாட்டி விட்டுட்டேன், எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு ஓடி போயிட்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்ச ஆரம்பிக்க, உனக்கு தண்டனை கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம அங்க நம்ம ஷென்பா உள்ள போயிடுறா. ஷென்பாவோட பர்சனல் வேலைக்கார பொண்ணு இருக்கால, அவளை தள்ளி விட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு, இல்லனா தண்டனை இன்னும் கொடூரமா இருக்கும் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. இங்க ஜின்லாய் கிட்ட அந்த ஆளு உண்மையை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நான் பார்த்தப்போ யாரும் துணியை எரிச்சிட்டு இருந்தது உண்மைதான், ஆனா அங்க துணியெல்லாம் எரிச்சிட்டு இருந்தது பை கிடையாது, ஹீ தான் எரிச்சிட்டு இருந்தான். அவன் என்ன பார்த்துட்டு நான் உனக்கு 50 தங்க கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, யாராவது கேட்டா பை பேர் தான் சொல்லணும்னு சொன்னான், அதுக்காக தான் நான் அதை அப்படியே சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஷென்பாவை பாக்குறதுக்கு ஹீ வரான். தனியா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு எல்லா வேலைக்காரங்களையும் ரூமை விட்டு வெளியே போக சொல்லிடுறான். இப்போ அந்த இன்னொருத்தன் கூட இருந்தாலும் அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணால, இவன் ஹீயோட அசிஸ்டன்டா, அவன் பாத்துட்டு இருக்கான். அவர் துணியெல்லாம் எரிச்சாருல, அதுல கொஞ்சம் துணி எடுத்து நான் எனக்கு என்னைக்காவது சாட்சி தேவைப்படுமோ அப்படின்னு பத்திரமா வச்சுக்கிட்டேன், அந்த டிரெஸ் ஃபுல்லா யாங்க கொலை பண்ண ரத்தக்கரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்க இருக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜின்லாய் பாக்குறான், எவ்வளவு அநியாயம் பாருங்க, அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஷென்பா கிட்ட இந்த ஹீ பேசுறேன்னு வந்துட்டு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, யாங்க பத்தி கொலை பண்ணது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா அவங்க கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருந்திருக்கு, அதை வச்சு அவன் உன்னை மிரட்டி இருந்திருக்கான், அதனாலதான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்ன. ஷென்பா இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னல, இப்போ அந்த பிரச்சனை உனக்கு கிடையாது, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஏன் ஓகேன்னு சொல்ல மாட்டேங்கிற, எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம், வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். உன்னை முதல் தடவை பார்த்ததுல இருந்தே என்னோட தேவதையா நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு நீ மட்டும்தான் வேணும், உன்னை நான் அடைகிறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஹீ சொல்லிட்டு, அதனால நான் சில தப்புகளை கூட பண்ணிருக்கேன் அப்படின்னு இவ கையை பிடிச்சிட்டு கால்ல விழறான்.
ஷென்பா நீ யாரையாவது கொலை பண்ணுன்னு சொன்னா கூட நான் கொலை பண்ணுவேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்ல ஜின்லாய் உள்ள வந்துடுறான். இவன் பேச்ச நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஒரு முட்டாள்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பாவை பார்த்துட்டு ஹீ கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அவ கழுத்துல நேரா வச்சிடுறான். ஜின்லாய் பக்கத்துல வந்தனா அவளையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன், அவ உயிரோட இல்லாத இடத்துல இந்த இடத்துல வாழணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது அப்படின்னு ஹீ சொல்லிட்டு இருக்கான். இவன் தான் யாங்க கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு ஜின்லாய் சொல்ல ஹீ பாக்குறான், நான் தான் கொலை பண்ணேன், எனக்கு கிடைக்காத ஷென்பா யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்குறதுக்கு அன்னைக்கு நைட்டு ரூமுக்கு வந்தேன். ஆனா ஷென்பா இங்க இல்ல, யாங்க ஏற்கனவே சாகிற நிலைமையில தான் இருந்தான் போல, அவன் படுக்கிட்ட வியாதியில முக்கிட்டு இருந்தான். அங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா அவனை சாக வச்சுட்டேன், அவ்வளவுதான். அவன் அந்த இடத்துலயே கொண்டு போட்டு இருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்றதுக்குள்ள இந்த வாணி உள்ள வந்துட்டா நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவ லேசா பாத்துட்டு யாரோ இருக்காங்கன்னு கத்திக்கிட்டே போனா. அதனால தான் வேற வழியே இல்லாம அவளையும் வெளியே வரிச்சு கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. 2 பேருமே உன் பாதையில தொல்லையா இருந்தவங்க ஷென்பா, அந்த 2 பேரையுமே கொண்டுட்டேன், இனிமே உனக்கு பிரச்சனையே இல்ல பாரு அப்படின்னு ஹீ சொல்லிட்டு இருக்கான். ஷென்பா சொல்றா, இந்த பாரு ரூம்ல சீக்ரெட் ரூம் இருக்கு, அதை வச்சுதான் என்ன யாங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான், அது என்னன்னா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய பார்த்து பக்கத்துல ஒரு நாப் இருக்குல்ல, அத ரைட் சைட்ல 3 தடவை திருப்பு, அப்போ அந்த சீக்ரெட் ரூம் ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறா. ஜின்லாய் எங்க போறான், அதை 3 தடவை திருப்ப ஆரம்பிக்கிறான். ஆனா அது வந்துட்டு ஓபன் ஆகிறதுக்குள்ள ஷென்பா வேகமா அவனை தட்டி தூக்கிட்டு ஹீய ஒரு அடி அடிச்சுட்டு அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பிடுறா. ஜன்னலுக்கு வெளியே நிக்கிறவங்க எல்லாம் ஹீய அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா அந்த நேரத்துல ஹீ கையில இருக்கிற கத்தியை தூக்கி ஷென்பா மேல போட அங்க ஜின்லாய் வந்து அவளை காப்பாத்திட்டு அந்த கத்திய மறுபடியும் ஹீ மேலேயே நெஞ்சிலேயே அடிச்சிடுறான். ஹீ அப்படியே ஷென்பாவை பார்த்துக்கிட்டே கீழே விழுந்து, நீயும் என் கூட சேர்ந்து செத்துருந்தனா நிம்மதியா இருந்திருக்கும், நம்ம 2 பேரும் ஒன்னா போயிருந்திருக்கலாம் அப்படின்னு அங்கேயே இறந்து போயிடுறான். மஜிஸ்ட்ரேட் அங்க வராரு, இந்த பாடியை எடுத்துட்டு போங்க, விசாரிக்க ஆரம்பிங்க, யாங்க கொலை பண்ணதும் இவன் தான், அதே மாதிரி வாணிய கொலை பண்ணதும் இவன் தான் அப்படிங்கிற உண்மையை இவனே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே இந்த செட்டப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வெளிய இருந்து எல்லாரையும் ஓட்டு கேட்க வச்சிட்டு இருக்கா ஷென்பா. உங்களை மாதிரி மஜிஸ்ட்ரேட் கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஜின்லாய் சொல்ல ஆரம்பிக்க, இருக்கட்டும் நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க மஜிஸ்ட்ரேட் கிளம்புறான். ஷென்பா பாக்குறா, நீ யாருன்னு அவனுக்கு தெரியும், அவன் உனக்கு கொல்ல கூட ட்ரை பண்ணா, அவனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, என் முன்னாடி அவர் எதுவும் பண்ண முடியாது, என்ன பாத்துக்கிறதுக்கு தான் நீ இருக்கல்ல அப்படின்னு ஜின்லாய் சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்க ஜுன் வந்துடுறான். ஜுன் எனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ ஜின்லாய் அதை தான் நான் பண்ணேன், வேற எதுவும் ஸ்பெஷலா பண்ணலன்னு சொல்ல, இருந்தாலும் நீ தைரியமா பண்ணிருக்க, உனக்கு கிஃப்ட் இருக்கு, அதை போய் வாங்கிக்கோ அப்படின்னு ஷென்பா அவனை அனுப்பி விட்டுட்டு இருக்கா. அப்போ ஜின்லாய் ஷென்பா கிட்ட தனியா இருக்கதை யூஸ் பண்ணிட்டு, இந்த ரூம்ல உண்மையாவே சீக்ரெட் பிளேஸ் இருக்கா, நிஜமா சொல்லுன்னு கேட்க ஷென்பா மயங்கி விழுற மாதிரி நடிக்கிறா. உடனே ஜின்லாய் கவலைப்பட ஆரம்பிச்சிடுறான். நான் போய் டாக்டரை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப எனக்கு என்ன ஆக போகுது, நான் இப்ப என்ன இன்ஸ்பெக்டராவா இருக்கேன், அவன் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன காப்பாத்துறதுக்கு நீ இருக்கல்ல அப்படின்னு சொல்ல வெளியே ஜுன் நிக்கிறான். எது நம்ம ஆளு இன்ஸ்பெக்டரா இருந்தாரா, இந்த விஷயம் நமக்கு தெரியாம போச்சேன்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஜின்லாய் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். மேடம் எவ்வளவு பயந்துட்டாங்க பாத்தீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு அவங்க அவ்வளவு கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல, வாய் மூடு, இதுக்கு மேல ஓவரா பேசாத, சாகிறதுக்கு முன்னாடி யாங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். என்ன ஆயிருக்கும், யாராவது விஷம் கொடுத்திருப்பாங்களா ஒருவேளை அப்படின்னு ஜின்லாய் யோசிக்க, ஒருவேளை ஷென்பா மேடமா இருக்குமோ, யாங்க அவங்கதான் முடிவு பண்ணி போட்டு தள்ளிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். வாயை மூடு, தப்பா பேசாத, ஷென்பா அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது அப்படின்னு ஜின்லாய் அங்க இருந்து கிளம்புறான். ஆனாலும் நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூக்கமே வரல. ஒருவேளை யாங்க வந்து கொலை பண்ணது அவதானா, வாணி அவ கொலை பண்றதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. வாணி எப்படி இறந்து போயிருப்பா, இது எல்லாமே ஷென்பாவோட பிளான்னா, வாணியை எப்படி ஷென்பா காப்பாத்தாம விட்டா அப்படின்னு ஜின்லாய்க்கு டவுட் வருது. அப்பவே ஜின்ன கூட்டிட்டு எந்த இடத்துல வாணிய புதைச்சாங்களோ அங்க கிளம்பி போயிடுறான். அதை தோண்டி உள்ள டெட் பாடி இருக்கா இல்லையான்னு தேடுறதுக்கு பாக்குறான். யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்லாய் ஜுன்னோட போய் சைட்ல ஒளிஞ்சுக்கிறான். அங்க ஷென்பா தான் வரா. வாணி, நான் உன்னை காப்பாத்த தவறிட்டேன், ஆனா டெய்லி உன் கூட வந்து நான் கம்பெனிக்கு இருப்பேன், அதனாலதான் டீ ஃபேக்டரி எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துலயே உன்னை புதைச்சு வச்சிருக்கேன், டெய்லி அக்கா உன்னை பார்க்க வரேன், என்ன மன்னிச்சிடுறா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்க இருந்து போறா. தோன்றதுக்கு போலாமா அப்படின்னு ஜுன்னு கேட்க, இல்ல வேண்டாம், இதுக்கு மேல அவளை சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். கொஞ்ச நேரம் ஷென்பா நடந்து போயிட்டு, என்னையா சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு நக்கலா பாத்துட்டு அவ பாட்டுக்கு வண்டியில ஏறிக்கிறா. இங்க பைய ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க. பை கொஞ்சம் சோகமா வெளியே வந்துட்டு இருக்கான். அவனை கூட்டு போறதுக்கு யுன்ஷு வந்துடுறா. யுன்ஷு அவன் உள்ள ஏறினதுமே அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. ஆமா, உனக்கு தான் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குல்ல ஹீ தான் தப்பு பண்ணான்ட்டு, அப்ப ஏன் எதுவும் சொல்லல அப்படின்னு கேட்க, ஹீயோட எங்க 2வது அக்கா பிளான் போட்டதை பார்த்துட்டு நான் ஷென்பா அக்காட்ட போய் சொல்லிட்டேன், ஷென்பா அக்கா தான் இந்த பிளான் படி நம்ம கரெக்டா போனோம்னா பைய சீக்கிரமா வெளியே கூட்டு வந்துடலாம்னு சொன்னாங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பைக்கு இப்பதான் இவ என்னைக்குமே நம்ம மேல பாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அது மட்டும் இல்லாம அக்கா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் கொடுத்துட்டா, அதனால உங்களுக்கு இனிமே கரியர் growth சூப்பரா இருக்கும், இனிமே
நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்க பை அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஷென்பா ரகசியமா ஒரு இடத்துக்கு வரா. அந்த இடத்துல வாணி அப்புறம் அவளோட ஆயமா இருப்பாங்கல்ல, 2 பேருமே இருக்காங்க. வாணி வேகமா ஷென்பா வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. என்னம்மா பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லல்ல அப்படின்னு ஆயமா கேக்குறாங்க. ஷென்பா பார்த்துட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு டெட் பாடியை தூக்கிட்டு வர மாதிரி இந்த வேலைக்கார லேடியையும் நம்ம வாணியையும் தனியா தூக்கிட்டு வந்துட்டு அவங்கள பத்திரமா வேற ஒரு இடத்துல வச்சுட்டு வெறும் சவப்பெட்டியை தான் புதைச்சிருக்கா. ஏன்னா அது எல்லாமே அவ போட்ட பிளான் தானே. எப்ப போயிட்டு இப்படி ஒரு பிளான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத யுன்ஷு சொன்னாலோ அதுக்கப்புறமா பிளான் பண்ணி இவங்களை காப்பாத்துறதுக்கு வர வழியே இல்ல, இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா முடிவு பண்ணிருக்கா. அந்த ஆயம்மாவையும் காப்பாத்திருக்கா. ஆனா அந்த யாங்கு குடும்பம் உன்னை சும்மா விட மாட்டாங்கம்மா, ஏதாவது பண்ணுவாங்கம்மா அப்படின்னு ஆயமா சொல்ல ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஷென்பா சொல்றா. என்னன்னு பார்த்தா அந்த யாங்கோட மாமா இருக்கான்ல, அவங்க வந்துட்டு இது யாங்கியாவை கூட்டு வரான். இந்த பையனை பார்த்துட்டு பாட்டியே பயந்து போயிடுறாங்க. இந்த பையன் பாருங்களேன், யாங்கோட தான் கல்யாணம் நிச்சயமா இருந்தது. இப்ப இந்த பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்கன்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் ஷென்பா கிட்ட நான் பேசணும்பா அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. யாங்கியா இந்த குடும்பத்துல பொம்பளைங்க ஆட்சிதான் நடக்குது, இங்க வந்து அவங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருப்பா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. பரம்பரையா பெரிய பெரிய பொக்கிஷங்கள்லாம் இவங்களுக்கு தான் சொந்தம். இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த குடும்பத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான மேட்டரும் இருக்கு. யாங்க சாகிறதுக்கு முன்னாடி அவன் வேலைக்காரங்கிட்ட ஒரு பிரேஸ்லெட் கொடுத்து விட்டான். அதுல லான் அப்படின்னு எழுதி இருக்கும். அந்த பிரேஸ்லெட் ரொம்ப ஸ்பெஷல் ஆனது. நம்ம குடும்பத்துல இருந்து போன ஒருத்தங்களோட பிரேஸ்லெட் அது. அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம் வெளியே தெரியக்கூடாது. ஏன் இங்கேயே அவங்க இருக்காங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அந்த குடும்பத்தோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போயிடும், புரியுதா? அதனால அது என்ன விஷயம் அப்படின்னு தேட பாரு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அதுக்கெல்லாம் பெஸ்ட் சொல்யூஷனா உனக்கு இருக்கும். இதை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு நடுவுல யாராவது ஒருத்தங்க குறுக்க வந்தா கூட அவங்கள அந்த இடத்துல நீ கொல்றதுக்கு கூட நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த யாங்கியாவும் ரொம்ப பெரிய மேட்டரா இருக்கும் போல அப்படின்னு ஓகேன்னு சொல்லிடுறான். இன்னைக்குதான் நம்ம ஜின்லாய்க்கு ஷென்பா டீயை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லி தர போறாளாம். இங்க ஜின்லாய் யோசிச்சுட்டு இருக்கான். என்ன வந்து அவ என்ன சொன்னா, நீ முன்னாடி எப்படி வேணா இருந்துக்கோ, நான் உன்னை இப்ப கம்ப்ளீட்டா நம்புறேன்னு சொன்னா, ஆனா இப்பன்னு பார்த்து நான் அவகிட்ட பொய் சொல்ல வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யான் வென் 2 பேரும் நின்னுட்டு ஜின்லாய் ரொம்ப முக்கியமான ஆளா மாறிட்டான். இதுக்கும் மேல நான் இங்க இருக்கேனே புரியல, ஆனா அதை நான் சும்மா விட மாட்டேன். ஜின்லாய் மட்டும் எப்படி எல்லாத்தையும் சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. ஷென்பா வர அவனை பயங்கரமா காப்பாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். யாங்கியா அங்க வரான். பெண்ணையும் யானையும் பார்த்துட்டு, ஆமாங்க ஜின்லாய் தான் அந்த கேஸ கண்டுபிடிச்சாருன்னு கேள்விப்பட்டேன். வாணி கேஸ மட்டும் இல்ல, யாங்கோட கேஸும் முடிஞ்சிருக்கு. சோ நான் அவரை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க ஜின்லாய் ஏதோ கொடுத்திருக்கா அப்படின்னு அவனோட வேலைக்கார பையன் ஜுன் இருக்கான்ல, அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு 2-3 பேர் போயிட்டு இருக்காங்க. வெண்ணோட வேலைக்கார பையனும் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஜின்லாய உள்ள கூட்டு போயிட்டு ஷென்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா எந்த டீயை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஆனா அவன் டீயை பார்க்காம நல்லா ஷென்பாவையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. உள்ள வெண்ணு வந்துடுறான். ஷென்பா, நான் எத்தனையோ தடவை சொன்னேன் இவனை நம்பாதுன்னு, ஆனா நீ கேட்கவே இல்ல. இங்க பாத்தி அவன் என்ன வேலை பண்ணிருக்கான்ட்டு, யாருக்கோ சீக்கிரட்டா ஏதோ கொடுத்து அனுப்பிட்டு இருக்கான்னு சொல்ல மஜிஸ்ட்ரேட்க்கு சாப்பாடு கொடுத்து விட்டேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்லாய் கேட்டுட்டு இருக்கான். நான் நிறைய பேத்துக்கு தான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்படியா? அப்ப இந்த சாப்பாட்டுல எதுவுமே இல்லைன்னா செக் பண்ணி பாத்துடலாமா அப்படின்னு ஒரு கேக் எடுத்து அவன் உடச்சு போடுறான். ஜின்லாய் பாக்குறான், ஷென்பாவை பாக்குறான். ஷென்பா, என் மேல உனக்கு இன்னமா சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்க, வென் அவன் கையை விடு, அவன் என்னவோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு நம்ம ஷென்பா சொல்லிடுறா. வென் ஆனா விடுற மாதிரி விட்டுட்டு அந்த கேக் பாக்ஸ தள்ளி விட்டுறான். கேக் பாக்ஸ் ஒண்ணு வேகமா உடையுது. அதுல இருந்து கேக்குக்குள்ள இருந்து ஒரு பால் மாதிரி ஒண்ணு வெளியே வருது. சீக்ரெட் மெசேஜ் உள்ள இருக்கும் போல. இத பாத்துட்டு ஷென்பா அப்பயும் பாத்துட்டு வெண்ண திட்ட ஆரம்பிக்கிறா. நான் பாத்துட்டேன்ல, இதுக்கு மேல நான் நோட் பண்ணிக்கிறேன், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. ஜின்லாய் பாத்துட்டே இருக்கான். இங்க பாரு, இனிமே எதா இருந்தாலும் பார்த்து ஹேண்டில் பண்ணு, மாட்டிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் கையிலேயே ஷென்பா அதை கொடுத்துடுறா. வேகமா அந்த பாலை உடைக்கிறான். அதுக்குள்ள மெசேஜ் இருக்கு. நான் இது கான்பிடென்ஷியலான மெசேஜ், எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லக்கூடாது. யாரு உண்மையா நண்பர்கள் யாரு எதிரிகள்னு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுங்க கிட்ட என்னால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு டைம் வேணும்னு கேட்டு என் பாஸ்க்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், இதை ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு அது வேகமா ஜின்லாய் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷென்பா ஓபன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப எல்லாரும் வாட்ச் பண்றாங்க, எனக்கு இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியல, சோ நீதான் எனக்காக மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா அவனை திரும்பி பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க வந்துட்டு போறது எனக்கு கஷ்டமா இருக்கு, என் வீடு எங்க இருக்கோ அந்த காம்பவுண்ட்குள்ளேயே நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து போறா. ஜின்லாய் சிரிச்சிட்டு இருக்கான். வேகமா வீட்டுக்கு வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா அங்க யான் வந்துடுறான். வந்துட்டு, ஆமாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஷென்பாவை இப்படி மாத்திருக்கீங்கன்னு கேட்க, நீங்க ரொம்ப ஜென்டில்மேன், மத்த யார் வேணா அதை கேட்கலாம், நீங்க என்கிட்ட அதை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யான் பாத்துட்டு இருக்கான். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எல்லாருக்கணும் உங்க மேல இருக்குன்னு சொல்ல உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். ஜின்லாய் அந்த புது ரூம்க்கு வந்துட்டு இருக்கான். அப்போ ஷென்பாவோட வேலைக்கார பொண்ணுங்களாம் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எங்க எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்க, ஷென்பா மேடமோட ரூமுக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்லாய் வாயை பொளந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது.
அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.